கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 3:21. ரோமன்ஸ் 3:21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. என்ன இப்படி இருக்கன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது இதுவரைக்கும் நீங்கள் இந்த முதல் 3 அதிகாரங்களில் என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் இதுவரைக்கும் என்ன சொன்னார்? புறஜாதியார் பாவிகள், அடுத்து யூதர்கள் பாவிகள், அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே பாவம், நம்ம எல்லாருமே பாவமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாவிகளுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும், இவங்களுக்கு என்ன ஒரு நிவாரணம் கொடுக்க முடியும் அப்படின்னு முதலாவது இப்போ அதுக்கு பதில் கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? முதல்ல இப்போ என்ன, இதுவரைக்கும் உங்களை குற்றப்படுத்திட்டு இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் பாவத்தினால வரக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணம் இல்லாமல், அதாவது தேவநீதி என்றது ஒரு பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதனால வர்றதில்லை, இது விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளக்கூடியது. இது யாராக இருந்தாலும் சரி, அது யூதர்களாக இருந்தாலும் சரி, யூதர் அல்லாதவனாக இருந்தாலும் சரி. அப்போ என்ன, தேவநீதி வெளியாக்கப்பட்டுகிறது. அதாவது தேவநீதினா என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்கள். இது யாரு கொடுக்குறா? தேவன் கொடுக்குறாரு. இது நம்ம செய்வதனால வருவதில்லை. இது தேவனுடைய குணாதிசயத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமானத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன, இதை என்ன சொல்கிறாரு? அதை குறித்து என்ன, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்ன, அதாவது இந்த சுவிசேஷம் என்பது புதுசு கிடையாது. எப்படி விசுவாசத்தினால நீ நீதிமானாக்கப்படுவங்கிறது இது புதுசு கிடையாது. இது பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. என்ன, பழையது உள்ள பாடுகள் பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது பூரா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். எப்படி? இப்போ இல்லை, எப்பொழுதுமே. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 5வது அதிகாரத்தில் சொல்லும்போது 46வது வசனம் சொல்றார், நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. எப்படி? மோசே யாரை குறித்து எழுதியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த சுவிசேஷம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டிலேயே இதே தான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சுவிசேஷம்தான். ஆனால் என்ன, மக்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் பேதுரு தன் நிறுவனத்தில் 1 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். என்ன, அவங்களுக்கும் இது தெரிஞ்சது. அப்போ என்ன, இப்போ நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு இதை சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இப்போ நம்ம தெளிவாக என்ன சொல்லி கொடுக்குறாரு? கிருபை இல்லை, கிருபை என்ன, கிரியையை காட்டிலும் மேலானது. ஏன்னா ஒரு மனிதனுடைய முயற்சியினால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதில்லை, மாறாக தேவனுடைய தெய்வீக கிருபையினால். அப்போ தேவநீதி என்பது ஒரு என்ன, அது ஒரு இலவசமாய் கிருபையினால் பெறக்கூடிய ஒரு ஈவு. அது நம்ம செய்கிற கிரியையினால் வரக்கூடிய பலன் அல்ல. இட்ஸ் அ கிஃப்ட், நாட் அ ரிவார்டு. இதைத்தான் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இது இந்த காரியம் என்ன, இது வேத வசனம் முழுமையாக பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமாக இருந்தாலும் தாவீதாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியால எல்லாமே என்ன சொன்னாங்க? விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்படுவேன்னு சொல்லி. அப்போ இந்த தேவ நீதி என்பது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க எந்த இதாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த கோத்திரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே இது உண்டு என்பதை காட்டக்கூடியதாக. அப்போ என்ன, இந்த இருண்டு போன உலகத்தில் நமக்கு ஒரு வெளிச்சமாக, ஒரு விடுவெளியாக வருவது என்ன? கர்த்தருடைய கிருபையினால் வரக்கூடிய அந்த ரட்சிப்பு.
இப்போ நீங்கள் உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணி பாருங்கள். நீங்கள் கர்த்தர்கிட்டருந்து இந்த கிருபையான ஈவை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா, இல்லை நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த சுவிசேஷம் என்பது வேத வசனத்தினுடைய நிறைவேற்றமாக இருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை இந்த இதில் இருந்து மாறி போகிறதுன்னு பார்க்குறீங்களா? அப்போ என்னென்னா, நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இல்லை, நாம் தேவ நீதி என்று பெறக்கூடிய தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி பெற்றது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை புரிந்து கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம், ரட்சிக்கப்பட்டதனுடைய காரணம் நாங்கள் நல்லவங்கன்றதுனால இல்லை, நாங்கள் நன்மை செய்ததுனால இல்லை ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு இசைந்த மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.